Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. நார்சிசிசம் பற்றி நம்ம சேனலில் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்டர் லைனையும் நார்சிசிசமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்டர் லைன் பற்றி கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். நார்சிசிசம்க்கும் பார்டர் லைனுக்கும் இருக்கிற துல்லியமான ஒத்துமைகள் என்னென்ன, வேறுபாடுகள் என்னென்னங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்டர் லைன் மற்றும் என்பிடி பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த பார்டர் லைன் பற்றி கார்ல் யூங் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ரெகுலேட்டட் ஃபேமிலி சிஸ்டமில் பிறந்து வளர்கிற குழந்தைங்க பயத்தையும் வன்முறையையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதாலையும் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய கைடன்ஸ், மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் எல்லாம் கிடைக்காம அந்த குழந்தைக்கு தன்னால் புரிகிற விஷயங்களை டிவைஸாக யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற அந்த ஒரு சூழலில் அந்த குழந்தைகளுக்கு பிபிடி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாரு. பேசிக்காக நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங்னால் குழந்தைகளுக்கு பிபிடி ஃபார்ம் ஆகும். பிபிடி இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்டர் லைன் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு நேர்மறையான குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவ, நீ மதிப்புக்குரியவ, நீ ஒரு திறமசாலி, புத்திசாலி, நீ ரொம்ப அழகானவ, உனக்கு நிகர் நீ மட்டும்தான், உன்னை யாராலையும் வெல்ல முடியாது, நீ ரொம்ப தனித்துவமானவ அப்படின்னெல்லாம் அந்த குரல் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வரும். ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, தன்னைத்தானே வெறுப்பாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை, எனக்கே பிடிக்கலைன்னு சொல்லி மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இன்டிமேட் பார்ட்னர்கிட்ட சொல்லி புலம்புவாங்க, அழுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு மாறுபட்ட மனநிலையோட விளிம்பில் இவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒலிக்கிற அந்த நேர்மறையான குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலை குட் ஆப்ஜெக்ட், அதாவது நற்பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாகவே ஒருத்தருக்கு இந்த மாதிரி குட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் பார்டர் லைனுக்கு இருக்கிற இந்த குட் ஆப்ஜெக்ட், அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நற்பண்புகள் உண்மையானது கிடையாது. அவங்களோட அந்த குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ட்ராமானால் அவங்க ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. பெற்றோர்களே அவங்கள நிராகரித்த காரணத்தினால அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க கூட கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அவங்க இருப்பாங்க. இதால் அவங்களுக்குள்ள அபேண்டன்மெண்ட் ஃபியர் டெவலப் ஆகியிருக்கும். இந்த பயத்தோடையே அவங்க வளரும்போது அவங்களுக்கு தன் மேலேயும் அந்த வாழ்க்கை மேலேயும் ஒரு வெறுப்பு உண்டாகும். அவங்களுக்குள்ளே உண்டான இந்த பயத்தையும் வெறுப்பையும் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குள்ளே உண்டான இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் உண்மையானது. அவங்களோட இந்த மனநிலையினால் அவங்க வளர்ந்த பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுலையும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த உறவும் நிலையானது கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் நிராகரிச்சுட்டு போயிடுவாங்கங்கிற பயத்தோடையே இவங்க இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பயமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப டெல்யூஷனலாக தான் இருக்கும். அந்த பயத்தால் இவங்களால லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்லேயும் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வர்ற சின்ன சின்ன பிரச்சனையை கூட இவங்க ரொம்ப பெருசுப்படுத்தி பார்ப்பாங்க. இவங்க கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சி பயந்து போவாங்க. அவங்க விட்டுட்டு போனால் நம்ம ஹர்ட் ஆகிடுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள விட்டு விலகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள இவங்க முன்கூட்டியே ஹர்ட் பண்ணிவிட்டு விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் வரும்போது இவங்க ரொம்ப அப்யூசிவாக நடந்துப்பாங்க, அக்ரெசிவாக நடந்துப்பாங்க, வேர்பலி அப்யூஸ் பண்ணுவாங்க, சில சமயம் ஃபிசிக்கல் அப்யூஸும் பண்ணுவாங்க. இவங்களோட அப்யூசிவ் பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன் இதுதான். என்பிடிக்கும் பிபிடிக்கும் இருக்கிற அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸை இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரி தனக்கு அந்த ஒரு குட் ஃபீல், நல்லுணர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறது கிடையாது. மற்றவங்க இவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, இவங்கள கை விட்டுடுவாங்க, இவங்கள ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாகுது.
ஆனால் இவங்க இப்படி அப்யூசிவாக பிஹேவ் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த குட் ஃபீல் கிடைக்கிறதில்ல, இவங்களுக்குள்ள அந்த நல்லுணர்வு ஏற்படுறது கிடையாது. டிஃபென்ஸ்க்காக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இந்த மாதிரி சமயங்களில் தான் அவங்களுக்குள்ள அந்த குரல் ஒலிக்க ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடக்கும்போது அந்த குரல் அவங்களோட குட் ஆப்ஜெக்டாக மாறுது. உன்கிட்டேருந்து வெளிப்படுற இந்த அப்யூசிவான சைடு உண்மை கிடையாது. அஃப்கோர்ஸ் நீ ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அப்யூசிவாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், உன் கூட இருந்தவங்கள நீ ரொம்ப மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நீ ரொம்ப நல்லவ. உனக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற இந்த நல்ல பக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் பார்க்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த குரல் இவங்களை சமாதானப்படுத்தும். டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இவங்க வெளிப்படுத்துகிற அந்த அப்யூசிவ் சைடை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக இவங்களுக்குள்ள அந்த குட் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுது. நார்சிசிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த எம்பத்தி சைடை டோட்டலாக அழிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்கிறது ஃபால்ஸ் செல்ஃப் மட்டும்தான். ஆனால் பார்டர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கற்பனையான பயத்தால் அவங்களுக்கு ஒரு அப்யூசிவான செல்ஃப் ஃபார்ம் ஆகுது. அந்த அப்யூசிவ் செல்ஃபை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள இன்டர்னலாக ஒரு குட் செல்ஃபும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பார்டர்லைன்ஸ்க்கு உருவானது ஃபால்ஸ் செல்ஃப் கிடையாது, அது ஒரு காம்ப்ரமைஸ்டு செல்ஃப். இதுதான் ஒரு நார்சிசிஸ்ட்டுக்கும் பார்டர்லைனுக்கும் இருக்கிற பேசிக்கான டிஃப்ரென்ஸ். நார்சிசிஸ்ட்டுக்கு எப்படி இந்த ரியல் வேர்ல்டு பிடிக்காதோ அதே மாதிரி தான் பார்டர்லைன்ஸ்க்கும், இவங்களுக்கும் இந்த ரியல் வேர்ல்டு பிடிக்காது. இந்த ரியல் வேர்ல்டில் இவங்க நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால இவங்களால் இங்கே சேஃபாக ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இவங்களும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை டெவலப் பண்ணி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த ரியாலிட்டியோட பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஃபேண்டசியில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்குள்ளே அவங்க மூழ்கி போவாங்க. அந்த விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அடிக்ஷனால் அவங்களோட ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், படிக்கிற வயசாக இருந்தால் ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டாங்க, அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. வேலைக்கு போகிற வயசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலையில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் வேலையில் அவங்களுக்கு பிரச்சனை வரும், அடிக்கடி ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட இந்த இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால் அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படும். வீட்டில் இவங்களோட பிஹேவியரை குவெஷன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த பயம் ட்ரிகர் ஆகும். இவங்களோட இந்த அடிக்ஷனால் தான் இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த அடிக்ஷனை விட்டுட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அப்படி அவங்க வெளியே வர்ற பட்சத்தில் இந்த ரியாலிட்டியோட பெயினை அவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்களோட இந்த இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை குவெஷன் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டாக மாறிடும். அந்த த்ரெட்டால் இம்பல்சிவாக அவங்க டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. இவங்களோட நல்லதுக்காக இவங்களை குவெஷன் பண்ணுறவங்களை இவங்க திரும்பவும் அட்டாக் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி சமயங்களில் இவங்க எய்தர் வேர்பலாக அப்யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுவாங்க. எதிராளியோட மனசை குத்தி கிழிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசுவாங்க, ரொம்ப வன்மையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. எதிராளியோட அந்த இமோஷ்னல் வீக்னஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வீக்னஸில் அடிப்பாங்க. சண்டை பெருசாகிற பட்சத்தில் ஃபிசிக்கல் அப்யூஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோசமான எபிசோட்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு அதை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களோட இந்த ரியாலிட்டியை இவங்களாலேயே ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத இந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டியை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள அந்த குரல் மறுபடியும் ஒலிக்க ஆரம்பிக்கும். நான் இவங்களை காயப்படுத்திட்டேன், ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், ஆனால் இதெல்லாம் என்னோடய உண்மையான நேச்சர் கிடையாது, நான் வேணும்னே யாரையும் கஷ்டப்படுத்தலை, உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி அந்த குரல் இவங்களை சமாதானப்படுத்தும். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இவங்களுக்குள்ளே டெவலப் ஆகி இருக்கிற இந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டிக்கிட்டேருந்து விலகி போய் வேற ஒரு ஆளாக, அதாவது ஒரு பாசிட்டிவான பர்சனாலிட்டியாக அவங்கள மறுபரிசீலனை பண்ணிக்கிறதுக்கான முயற்சியாக தான் இந்த போலியான குட் ஆப்ஜெக்ட் அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகுது.
இந்த போலியான குட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தவறாக நடந்துக்கிற அந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டியை ரீஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இது மூலமாக அந்த உண்மையான நெகட்டிவ் ஐடென்டிட்டியை அவாய்ட் பண்ணுவாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? பார்டர் லைன்ஸுக்கு எதிர்மறையான ஒரு செல்ஃப் இமேஜும் உருவகப்படுத்தப்பட்ட ஒரு போலியான செல்ஃப் இமேஜும் இருக்குது. ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா இந்த 2 செல்ஃப் இமேஜும் ஒன்றோட ஒன்று ஃபிட் ஆகாது இல்லையா? இந்த கெட்ட இமேஜ் அவங்களோட நல்ல இமேஜ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணும். இந்த கன்ஃபியூஷனோடு வாழறது இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். இந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி பிடிக்காத அந்த நெகட்டிவ் செல்ஃபை பிடித்த கற்பனையான குட் ஆப்ஜெக்ட் மூலமாக ஈடு செய்வாங்க, காம்பன்சேட் பண்ணுவாங்க. காலப்போக்கில் அந்த குரல் அவங்களோட ஒரு அங்கமாகவே மாறிடும். அந்த குரலாகவே அவங்க மாறிடுவாங்க. ஒரு பொசஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அந்த குரல் இவங்களை முழுசாக ஆக்கிரமிச்சிடும். அபேண்டன்மெண்ட் ஃபியர்னால இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணும்போதும், அடிக்டிவ் பிஹேவியர்னால ரொட்டீன் லைஃப்பை இவங்க சொதப்பும் போதும் அந்த குரல் ஆக்டிவேட் ஆகிடும். நீ ரொம்ப லவ்வபிள், கைண்ட், அஃபெக்ஷனேட், ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், பியூட்டிஃபுல், சார்மிங் அப்படின்னெல்லாம் சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குரல் அவங்களோட உண்மையான சுயத்தை பிரதிபலிக்காது. ஒரு சிலது உண்மையாக இருந்தாலும் பெரும்பாலும் டெல்யூஷனலாக இருக்கும். இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை அடிப்படை ஆதாரமாக வைக்காமல் இல்லாத விஷயங்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்படுறது தான் இந்த காம்பன்சேட்டரி குட் ஆப்ஜெக்ட். பார்டர் லைன்ஸ் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களையும் அவங்க மனசை விட்டு இறக்கி வைக்கணும்னு நினைக்கிற அந்த சுமைகளையும் இந்த குட் ஆப்ஜெக்ட் மூலமாக காம்பன்சேட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இந்த ரியாலிட்டியை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க இதையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கக்கிட்டேருந்து அவங்களே விலகி போகிற இந்த ப்ராசஸை டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் பர்சனாலிட்டியிலேருந்து டிசோஷியேட் ஆகி, அதாவது அதுக்கிட்டேருந்து விலகி போய் இன்டர்னலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்டோட அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்படி அவங்க கனெக்ட் ஆகிடுறதுனால அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களோட இந்த சடன் சேஞ்சை பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதையெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இவங்க நடிக்கிற மாதிரி தோணும். உண்மை என்னென்னா, இவங்களோட இந்த தவறான நடத்தையை வச்சு, இவங்க செய்கிற இந்த தவறுகளை வச்சு மற்றவங்க இவங்களை தவறாக பார்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களோட பார்வையில் இவங்க தாழ்ந்து போகிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களோட அந்த பிஹேவியரை பார்த்து இவங்களோட பார்வையிலேயே கூட இவங்க தாழ்ந்து போவாங்க. ஸோ இது எதுவுமே இவங்களுக்கு பிடிக்காது. இதால் இவங்களுக்கு ஏற்படுற அந்த வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இம்மீடியட்டாக இவங்களோட அந்த பேட் பர்சனாலிட்டிக்கிட்ட இருந்து இவங்க டிஸ்கனெக்ட் ஆகி, அதாவது டிசோஷியேட் ஆகி அந்த குட் ஆப்ஜெக்டோட போய் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி அவங்க அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிட்டதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் அது அவங்களோட உண்மையான சுபாவம் கிடையாது. அது அவங்களோட உண்மையான நேச்சர் கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்ட் தான் உண்மை. அதுதான் அவங்களோட உண்மையான நேச்சர். கூட இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்குற கெப்பாசிட்டி இல்லை. இதுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களோட லாஜிக். அந்த லாஜிக்னால தான் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதில் ஒரு பெயின்ஃபுல்லான ரியாலிட்டி என்னென்னா, இந்த பார்டர் லைன்ஸ் யாரை மனசார நேசிக்கிறாங்களோ, யாரை தன்னோட உலகமாகவே பார்க்குறாங்களோ அவங்கள தான் அதிகமாக ஹர்ட் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் மாதிரியே இவங்களும் ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க, பேரனாய்டாகவும் இருப்பாங்க. மற்றவங்க இவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நார்சிசிஸ்ட் வந்துட்டு மற்றவங்களை கூர்ந்து கவனிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு டைம் வரும்போது அவங்கள அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் பார்டர் லைன்ஸ் வந்துட்டு ஏன் மற்றவங்களை இப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது யோசிக்கிறாங்களா, இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஹைப்பர் விஜிலண்ட்டாக அவங்கள கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமயம் வரும்போது அவங்க இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. மற்றவங்க இவங்களை கண்டிப்பாக தப்பாக தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேரனாய்டு மென்டாலிட்டியோடு இவங்க இருப்பாங்க. அந்த பேரனாய்டு மென்டாலிட்டினால் இவங்க எனி டைம் ஆங்ஷியஸாக இருப்பாங்க.
நார்சிசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுயரூபத்தை எங்கே மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு எனி டைம் அவங்களும் ஆங்ஷியஸாகவே இருப்பாங்க. ஸோ பார்டர் லைன்ஸுக்கும் நார்சிசிஸ்ட்டுக்கும் இந்த ஆங்ஸைட்டிங்கிறது, சோஷியல் ஆங்ஸைட்டிங்கிறது ரொம்ப காமனான விஷயமா இருக்கும். இந்த பேரனாய்டு மென்டாலிட்டினால் நார்சிசிஸ்ட்டும் பார்டர் லைன்ஸும் மேக்ஸிமம் ஐசோலேட்டடாகவே இருப்பாங்க. என்னோட யுனிக்னஸை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பார்டர் லைன்ஸ்குள்ளே ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா? இந்த மென்டாலிட்டி வந்துட்டு நார்சிசிஸ்டோட அந்த கிராண்டியோசிட்டி கூட ஒத்து போகும். பட் இவங்களுக்கு இருக்கிறது கிராண்டியோசிட்டி கிடையாது. நார்சிசிஸ்டோட அந்த கிராண்டியோஸ் பிஹேவியருக்கும் இவங்களோட இந்த பிஹேவியருக்கும் சைக்கலாஜிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்சிசிஸ்ட் பார்த்திங்கன்னா தன்னை சுப்பீரியராக நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி கிராண்டியோஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் பார்டர் லைன்ஸ் அவங்களுக்குள்ள இன்டர்னலாக இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட்டும் பார்டர் லைனும் யாரோடையும் ஒட்டாமல் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. ஒரு கோவர்ட் நார்சிசிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த உண்மையான சுயரூபத்தை மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. ஆனால் பார்டர் லைன்ஸ் ஏன் இப்படி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க இவங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால இவங்க இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. அதாவது பார்டர் லைன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த அபேண்டன்மெண்ட் ஃபியர்னாலையும் மற்றவங்க இவங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஃபியர்னாலையும் இவங்க இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. பார்டர் லைன்ஸ் ஓவர்ட்லி அப்யூசிவாக பிஹேவ் பண்ணுறத பார்க்கும்போது அவங்க மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க மெலிக்னன்ட் நார்சிசிஸ்ட் கிடையாது. மற்றவங்க இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அவங்கள ஹர்ட் பண்ணி தப்பிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தால் உருவாகிற ஒரு இம்பல்சிவான பிஹேவியர் தான் அது. பார்டர் லைன்ஸோட இந்த தவறான நடத்தையை தவிர்க்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்டை உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் இவங்க 2 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன், இன்னொன்று ஃபேண்டசி. முதல்ல இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷனை பற்றி பார்ப்போம். இவங்களோட அந்த நெகட்டிவ் செல்ஃபை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இவங்களோட இன்டிமேட் பார்ட்னர் யாராவது இவங்களோட மிஸ்பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணும்போதும் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட் ஆப்ஜெக்ட் உண்மை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும்போதும் இவங்க நார்மலாக இருப்பாங்க. டெல்யூஷ்னலாக ஒரு காம்பன்சேட்டரி ஆப்ஜெக்டாக இவங்களுக்குள்ளே உருவான அந்த குட் ஆப்ஜெக்டை இவங்களோட ட்ரூ செல்ஃப் அப்படின்னு இவங்க முழுசாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கையோடு இவங்க அந்த குட் ஆப்ஜெக்டாகவே இருப்பாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், தன்னையும் ஹர்ட் பண்ணிக்காமல், ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடையும் மென்டல் ஸ்டெபிலிட்டியோடையும் இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை தப்பானவங்கன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் குறைஞ்சு எல்லாரும் இவங்களை அந்த குட் ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு இவங்க நம்புவாங்க. இந்த மாதிரி இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் செல்ஃப் அலைன்மெண்ட்காகவும் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்பை இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இவங்களோட இந்த பிஹேவியரை பார்க்கும்போது நார்சிசிஸ்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி சப்ளை எடுக்கிற மாதிரி இவங்களும் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை யூஸ் பண்ணி சப்ளை எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட் மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்ஸை சப்ளைக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களை எமோஷ்னலி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட்டாகவும் செல்ஃப் அலைன் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட்டாகவும் இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கும் பார்டர் லைன் ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கிற ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு உள்நோக்கத்தோடு தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வகையில் அந்த ரிலேஷன்ஷிப் அன்கண்டிஷ்னலாக இருக்காது, கண்டிஷ்னலாக இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைடாக தான் 2 ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். 2வது விஷயம் ஃபேண்டசி. ரியாலிட்டி இவங்களை டிஸ்ரெகுலேட் பண்ணும், இவங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணும், ஆங்ஸைட்டியை டெவலப் பண்ணும். ரியாலிட்டி இவங்களோட மூட் சைக்கிளை மேலையும் கீழையும் உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜெயண்ட் வீல் மாதிரி சுழண்டுக்கிட்டு இருக்கிற இந்த மூட் சைக்கிள்லேருந்து தப்பிச்சு அவங்கள ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபேண்டசிக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. நார்சிசிஸ்ட் எப்படி அவங்களோட பெயின்லேருந்து தப்பிச்சு அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பார்டர் லைன்ஸும் பண்ணுவாங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் ஏதாவது ஒரு அடிக்ஷனை டெவலப் பண்ணி அந்த அடிக்ஷனுக்குள்ளே மூழ்கிடுவாங்க. ஊதாரித்தனமாக பணத்தை செலவழிக்கிறது,
ஊர் சுற்றுறது, கேஷுவல் செக்ஸ், கேம்ஸ், மொபைல், ஆல்கஹால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருப்பாங்க. பார்டர் லைன்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷனையும் ஃபேண்டசியையும் மிக்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பார்டர் லைனோட தியரியும் நார்சிசிசமோட தியரியும் மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். பார்டர் லைன்ஸ் கிட்ட இன்டர்னலி குட் ஆப்ஜெக்ட், அதாவது நல்ல பண்புகள் இருக்கும். ஆனால் நார்சிசிஸ்ட் கிட்ட இன்டர்னலி பேட் ஆப்ஜெக்ட், அதாவது கெட்ட பண்புகள் இருக்கும். பார்டர் லைனோட அந்த இன்டர்னல் குட் ஆப்ஜெக்ட்ஸ் ரியல் கிடையாது, டெல்யூஷனல். நார்சிசிஸ்டோட அந்த இன்டர்னல் பேட் ஆப்ஜெக்ட்ஸ் டெல்யூஷனல் கிடையாது, ரியல். பார்டர் லைன்ஸ் எக்ஸ்டர்னலி ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது பார்டர் லைன்ஸ் வெளித்தோற்றத்தில் ரொம்ப தப்பாக நடந்துப்பாங்க, ரொம்ப தப்பானவங்களாக இருப்பாங்க. ஆனால் நார்சிசிஸ்ட் வெளித்தோற்றத்தில் ரொம்ப நல்லவங்களாக நடந்துப்பாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பார்டர் லைன்ஸ் கிட்ட வெளிப்படுற அந்த வெளித்தோற்றம் உண்மையானது, ஆனால் நார்சிசிஸ்ட் கிட்ட வெளிப்படுற அந்த வெளித்தோற்றம் பொய்யானது. பிபிடிக்கும் என்பிடிக்கும் இருக்கிற மிரர் தியரி கான்செப்ட் இதுதான். பார்டர் லைன் என்ன பண்ணுறாங்க, வெளியே தெரிகிற உண்மையான அந்த பேட் பிஹேவியரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு பொய்யான குட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற அந்த உண்மையான பேட் ஆப்ஜெக்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெளித்தோற்றத்துக்கு பொய்யான குட் பிஹேவியர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. நார்சிசிஸ்ட்டுக்கு இன்டர்னலாக, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நெகட்டிவான குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த குரல் அவங்களோட ரியாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த குரல் அவங்க எவ்வளோ நெகட்டிவானவங்க, எவ்வளோ மோசமானவங்க, எவ்வளோ கெட்டவங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதாவது பொய்யான மேனிப்புலேட்டிவான குட் பிஹேவியர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அந்த மேனிப்புலேட்டிவான குட் பிஹேவியர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த குரலை தப்புன்னு சொல்லி தனக்குத்தானே ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர்னால் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸை எல்லாம் அவங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த குரலுக்கு எதிரான ஆதாரங்களாக யூஸ் பண்ணுவாங்க. பாத்தியா, உண்மையிலேயே நான் கெட்டவனா இல்லைனா கெட்டவளாக இருந்தால் எனக்கு எப்படி இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும், என்னை எப்படி இத்தனை பேர் நம்புவாங்க, நான் வந்துட்டு கெட்டவனோ இல்லை கெட்டவளோலாம் கிடையாது, நான் கடவுளுக்கு சமம், அதனால தான் எல்லாருமே எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க, எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்னு சொல்லி அவங்க தனக்குத்தானே நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த குரல் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. பார்டர் லைன்ஸோட விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்டர்னல் பேட் பிஹேவியர் அவங்களோட ரியாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க பார்டர் லைன் ட்ரெய்ட்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அதாவது பொய்யான இன்டர்னல் வாய்ஸை யூஸ் பண்ணி அவங்க வெளிப்படுத்துகிற அந்த பேட் பிஹேவியரை உண்மை கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. பார்டர் லைன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெகுலேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட பேட் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. டிஸ்டர்ப்டாக இருக்கிற அவங்களோட அந்த செல்ஃபை ப்ராப்பராக அலைன் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸாக இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் சாலிப்சிஸ்டிக் சப்ளை. ஆனால் நார்சிசிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட செல்ஃப் சென்ட்ரிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸாக இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷனை, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ஸை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் நார்சிசிஸ்டிக் சப்ளை. பார்டர் லைன்ஸ் அவங்க எக்ஸ்டர்னலாக வெளிப்படுத்துகிற அந்த பேட் பிஹேவியரை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சாலிப்சிஸ்டிக் சப்ளையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நச்சுகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் ஆப்ஜெக்டை மறுக்கிறதுக்காக இந்த நார்சிசிஸ்டிக் சப்ளையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே தோசை மாவை வச்சு பல வகையான தோசையை சுடுற மாதிரி, ஒரே பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா வேறு வழி இல்லை, கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். ஓவராலாக பார்க்கும்போது நார்சிசிசம் பார்டர் லைனோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும், பார்டர் லைன் நார்சிசிசமோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்டர் லைன் ரிலேஷன்ஷிப்பும் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பும் ஆல்மோஸ்ட் சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும்.
பார்டர் லைனுக்கும் என்பிடிக்கும் இருக்கிற அந்த மைன்யூட் டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பார்டர் லைன்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க திருந்துவாங்களா மாட்டாங்களா, இவங்க கூட வாழ முடியுமா முடியாதா, இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காகவும் பார்டர் லைன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காகவும் என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.